16ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். டியர் கேரளா புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. விருப்பப்படுறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க. ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்கும். நம்ம சேனல்லேருந்து போகிறவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த ஏபி 52 நேற்று எடுத்தோம், ஆனால் இன்றைக்கி வருது. அந்த மாதிரி தான் தள்ளி தள்ளி வந்துடுது. இந்த 78மே இந்த இடத்துல கொடுத்தேன், ஒரு நாள் தள்ளி வந்துருச்சு. எல்லாமே வந்து அப்படி தான் தள்ளி தள்ளி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் இது சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்து வேணான்னு விட்டேன். என்னன்னா 20க்கு 82, இந்த 20ன்ற நம்பர் திரும்பி 02 அப்படின்னு வந்திருந்தால் இந்த 82 கொடுத்துருக்கலாம். ஆனால் 20ன்னே வந்ததுனால இந்த நம்பர் அது மட்டும் இல்லாமல் ஏ போர்டில் 7க்கு 7 இருந்ததுனால அப்படி வந்தாலுமே வந்து இங்கே 0ன்னு வந்ததுனால கொஞ்சம் மேட்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தயக்கத்தில் விட்டுட்டேன். எப்போவுமே நம்ம எடுக்கிற ரெகுலர் பேட்டர்ன் இது, எப்போவுமே நம்ம எடுக்கிறது. ஸோ இன்றைக்குமே ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார், இந்த பேட்டர்ன் வந்து நான் எத்தனையோ குரூப்பில் இருந்திருக்கிறேன், இதை வந்து நீ தான் ஃபஸ்ட்டு சொன்ன எல்லாருக்குமே, ஏன் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கரெக்டாக பாருங்கள், 720க்கு 020, நமக்கு 782ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 500, அதாவது இங்கே பார்க்கும்போது 582 வரணும். அப்படி இல்லைன்னா 528 வரணும். அப்படி இல்லைன்னா 028 அப்படின்ற நம்பர் வந்திருக்கணும். கரெக்டாக நமக்கு வந்து 528 அப்படின்ற ரிசல்ட் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் 68, இந்த 68க்கு ஒரு 65 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 65 வந்துச்சு. ஸோ இந்த 75க்கு 78 வந்துச்சு. இப்போ நமக்கு அடுத்த நம்பரு 28 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த 28க்கு நமக்கு 25ன்ற நம்பர் கண்டிப்பாக வரும். ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இந்த 95க்கு 98ம் இந்த 28க்கு 25 வரும். ஸோ அப்போ கேப்பில் இன்னுமே 85 இருக்குது, 35 இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு சில நம்பர்களுக்கு தான் கரெக்டாக வரும். அதனால் பாருங்கள், 28க்கு ஒரு 25, 95க்கு ஒரு 98, பிசியில் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, எப்போவுமே ஒரு தடவை லீவ் விட்டு அடித்தாங்கன்னா திரும்ப அதே ரிசல்ட்டில் வந்த ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 769 லீவ் விட்டு அடிக்கும்போது கரெக்டாக அதிலேருந்து 2 நம்பர் 97 அப்படின்னு வந்திருக்கும். அது மாதிரி இந்த 528லேருந்து 16ஆம் தேதியில் இதுலேயே 2 நம்பர் திரும்பி வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 832, 878. நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதாவது இந்த 08, 58 இந்த நம்பர் வந்துச்சுன்னா திரும்ப அதுலேருந்தே ஒரு நம்பர் ஆப்போசிட்டாவோ டைரெக்டாவோ ஏதோ அந்த நம்பர் என்ன ஆப்போசிட் வருமோ அது வரும். நீங்கள் பாருங்கள் 53க்கு 58, இங்கே பாருங்கள் 03 80ன்னு இருக்குது. ஸோ அதுலேருந்தே திரும்பவுமே வந்து ஆல்போர்டு 08. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த 020லையுமே திரும்பவும் ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இல்லைன்னா ஆப்போசிட் பண்ணி வரலான்னு சொல்லியிருந்தேன். இந்த 02, 07, 52, 57ன்னு வந்தால் திரும்பவுமே அதே நம்பரில் ஆப்போசிட் பண்ணி வரும். ஓகேவா? அதுவுமே வந்து நான் அப்போவுமே சொல்லியிருப்பேன். ஞாபகம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த 020ன்ற நம்பரே ஆப்போசிட் பண்ணியிருந்தால் இந்த 52ன்ற நம்பரு ஏபியில் பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நான் சொல்கிறேன், சில பேர் தள்ளி தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, அம்மா இந்த சேனலில் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஏன்னா சார்ட்டு மேக்ஸிமம் வந்து இந்த சார்ட்டு கெஸ்ஸிங் மாதத்தில் 10 நாளாவது பாஸ் ஆகும். அந்த 10 நாளாவது வின்னிங் எடுக்கலாம்ல, அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இங்கே பாருங்கள் 06 ஏபி, 00 ஏபி, இப்போ 02 ஏபி வந்திருக்கு. 08, 04 ஏபி வரலாம். பாருங்கள் 06க்கு உடனே வந்து ஒரு 00ன்னு வந்துருச்சு. அதாவது ஏ போர்டில் 0 வச்சு பி போர்டில் ரெட்டை நம்பரு 02, 04, 08 அப்படின்றல ஏதாவது ஒரு நம்பராவது கண்டிப்பாக வரலாம். அதில் நமக்கு பார்க்கும்போது
மேக்ஸிமம் என்ன நம்பர் வரணும் அப்படின்னு சொன்னால் 06ன்ற நம்பர் இருக்கிறதுனால 04 அப்படின்ற நம்பரு ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பாருங்கள். சரி, இப்போ என்ன கெஸ்ஸிங் அப்படின்னா 16ஆம் தேதிக்கு இந்த 528லேருந்தே 2 நம்பர் திரும்பி வரும். இங்கே பாருங்கள், 528க்கு 822. அதனால் ஒரு நாள் லீவ் விட்டு அடித்தாங்கன்னா அதுலேருந்தே ஒரு நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 32, ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் பார்த்துக்குங்க. இந்த 28ல் 32, திரும்பவும் பாருங்கள் 832, அதுலேருந்து 878. திரும்ப நமக்கு இங்கேருந்து பாருங்கள் இந்த 78ன்ற நம்பரை வச்சு கேம் வந்திருக்கும். இதில் வந்து 2 முறை வந்திருக்கும். இப்போ ஒரு மாதம் தள்ளி மறுபடியும் இந்த 528 அப்படின்னு வந்திருக்கு. இதிலேருந்தே திரும்பவும் 2 நம்பர் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? பாருங்கள். இப்போ இந்த 205ன்ற நம்பரை ஏபியை திருப்பிங்க 02 அப்படின்னு வந்திருக்கு. சி போர்டு ஆப்போசிட்டு. இப்போ பாருங்கள், இந்த 57 நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா இங்கே 20 திரும்பிட்டதுனால நமக்கு இந்த 57 டைரெக்டாக வரணும். ஸோ இங்கே இதை திருப்பி வச்சு சி போர்டு ஆப்போசிட்டு, ஓகேவா? சி போர்டு ஆப்போசிட்டுக்கு 020. இந்த 57க்கு நமக்கு சி போர்டு அப்படியே நிறுத்தி பி போர்டு ஆப்போசிட்டு, ஓகேவா? இது எந்த மெத்தேட் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தேடு 832. இதை நிறைய முறை பார்த்துட்டோம், திருப்பி அதை பேச தேவையில்லை. இந்த 3 நம்பரும் இந்த 3 நம்பரும் சார்ட்டை நிறுத்தி பார்த்துங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மெத்தேடில் தான் இப்போ நமக்கு இந்த நம்பரும் வந்துச்சு, இந்த 31. ஓகேவா? இப்போ அந்த மெத்தேட் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த மெத்தேட் எடுக்கிறேன். எடுக்கணுன்னா எத்தனை மெத்தேடில் கெஸ்ஸிங் எடுக்கலாம் நிறையா. நான் வந்து இப்போ என்ன மாதிரி போயிட்டுருக்கோ அதுபடி தான் நம்ம போனோம். அதனால தான் நான் இந்த மாதிரி மெத்தேடே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ அடுத்து பாருங்கள் 138ன்னு இருக்குது. இப்போ இந்த 8க்கு 8 அப்படியே இங்கே நிறுத்தணும். 8க்கு 8 நிறுத்தணும். இந்த 5க்கு 0, இந்த 8க்கு 8 அப்படியே நிறுத்தணும். 8க்கு 8 நிறுத்தினா 57க்கு 52, 13க்கு 18ன்னு அடிக்கணும். இல்லை திருப்பி 81 அப்படின்னு அடிக்கணும். 1ன்ற நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. லீவ் விட்டு அடிக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அடிச்சிடலாம். 15 அப்படின்ற நம்பரில் தான் போயிருக்கு. 15க்கு 18 அப்படின்னு வச்சு கரெக்டாக ஏபி 18 அப்படின்னு வச்சா 188 அப்படின்ற ஒரு நம்பர் அடிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், 16ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் இது. 15ஆம் தேதி லீவு, அதனால தான் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சிங்கிள் நம்பர் 188 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா அந்த 528ன்ற நம்பரையே பாக்ஸ் பண்ணி பிரித்து ஏபிபிசிஎஸ்சியில் போடுங்க. மேக்ஸிமம் 2 நம்பரு உள்ளே வரத்துக்கான சான்ஸ் இருக்குது.